ரைட். தொடர்ச்சியாக 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், 3வது கேள்வியை பாருங்கள். இதில் அவன் என்ன சொல்கிறான், 3வது கேள்வியில் 325 கிலோமீட்டர் வர்க்கத்தை மைக்ரோமீட்டர் வர்க்கமாக மாற்ற சொல்கிறான். இங்கே வர்க்கம் வருது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கிலோவை இல்லாமல் ஆக்கணும். கிலோன்னு சொன்னால் நமக்கு தெரியும் 10^3, மைக்ரோன்னு சொன்னால் 10^6. ஸோ 325 அப்படி அவன் என்ன பெருமதி முன்னுக்கு தராங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. 325 அப்படி கிலோவை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் கிலோக்குரிய பெருமதியை போடுறேன். 10^3 போட்டால் கிலோ இல்லாமல் போகும். மைக்ரோவை கொண்டு வரணுமாக இருந்தால் மைக்ரோக்குரிய பெருமதியால் நான் டிவைட் பண்ணணும். 10^6 டிவைட் பண்ணுறேன். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த முச்சேர்க்கையில் வர்க்கம் இருக்குது. கிலோமீட்டர் வர்க்கத்தை மைக்ரோமீட்டர் வர்க்கமாக மாற்றணும். ஸோ நான் என்ன செய்யணும், இந்த அலகு மாற்றம் செய்கிற அதுக்கு மட்டும் நம்ம வர்க்கம் போடணும். 325க்கு வர்க்கம் போடக்கூடாது. ஸோ அலகு மாற்றம் செய்கிறதுக்கு வர்க்கம் போடுறேன். வர்க்கம் போட்டேன்னு சொன்னால் அது ஒட்டோவாக மைக்ரோமீட்டர் வர்க்கமாக மாறும். ஸோ இதை சுருக்கி எடுத்தால் சரி, 325 தர 10^6 மேலே போனால் 10^6 போகும். 10^9. அப்போ இதை சுருக்குனா 10^6 10^3 சேர்ந்தால் 10^9 அதோட வர்க்கம். ஸோ 325 தர 10^9 வர்க்கம் எவ்வாறு எழுதலாம், 9ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 9ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10×18, 9×2 18 மைக்ரோமீட்டர் வர்க்கமாக மாறும். 325 தர 10×18 மைக்ரோமீட்டர் வர்க்கமாக மாறும். சரிதானே? ரைட். அதே போல் தான் 4வது கேள்வி. 4வது கேள்வியை செய்வோம், இதிலேயே செய்வோம். ரைட். 4வது கேள்வி 28 சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணமாக மாற்ற சொல்கிறான். சரி, சென்றின்னு சொன்னால் சென்றியை இல்லாமல் ஆக்கணும். சென்றிக்குரிய பெருமதி நமக்கு தெரியும் 10^2. டெசிக்குரிய பெருமதி இப்போ இந்த முச்சேர்க்கைக்குரிய பெருமதி தெரிஞ்சால் தானே செய்யலாம். சரி, டெசிக்குரிய பெருமதி 10^1. ஸோ சென்றியை தூக்கணும். 28 அப்படி 28 தர சென்றிக்குரிய பெருமதி 10^2. 10^2 போட்டால் சென்றி இல்லாமல் போக டெசியை உருவாக்கணுங்கிறதால டெசிக்குரிய பெருமதியால் பிரிங்கும். இல்லாமல் ஆக்கிறத எதை உருவாக்கணுமோ அதால் பிரிங்க. அப்போ சென்றியை இல்லாமல் ஆக்கணும். அப்போ சென்றிக்குரிய பெருமதியை போட்டால் சென்றி இல்லாமல் போகும். டெசியை உருவாக்கணும். அப்போ டெசிக்குரிய பெருமதியால் பிரிச்சேன்னு சொன்னால் டெசி உருவாக்கலாம். அப்போ 10^2 கீழ் 10^1 கணம்னு போட்டிக்குது. கணம்னு சொன்னால் 3ஆம் அடுக்கு இதுக்கு போட்டால் நேரடியாக ஆன்சர் வரும். அப்போ 28க்கு கணம் போடுறது கிடையாது. நாங்கள் 325க்கு வர்க்கம் போட இல்லை. இந்த அலகு மாற்றம் செய்யக்கூடிய எந்த பகுதிக்கு மட்டும்தான் நான் என்ன போட்டிக்கிறேன், வர்க்கம் போட்டிக்கிறேன். அதே போல் இந்த அலகு மாற்றம் செய்யக்கூடிய எந்த பகுதிக்கு மட்டும்தான் கணம் போட்டிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னு சொன்னால் 28 தர 10^1 10^2 இது ரெண்டையும் வெட்டுனா ஓலவல் சயவுலையை வெட்டுனா 10^1 மேலே மிஞ்சும். அப்போ 10^1 3ஆம் அடுக்குண்டு வரும். அப்போ இதை நம்ம இன்னும் சுருக்கணும்னு சொன்னால் 28 தர 10^3 டெசிமீட்டர் கணமாக மாறும். சரிதானே? அதே போல் 13 மில்லிமீட்டர் கணத்தை கிலோமீட்டர் கணமாக மாற்றுறது லேசு. என்ன, மில்லிக்குரிய பெருமதி 10^3 போட்டு கிலோக்குரிய பெருமதி 10^3 பிரித்து கணம் போட்டோம்னு சொன்னால் அது ஒட்டோவாக மாறிடும். இப்போ உங்களுக்கு பேசிக்காக எப்படி அலகு மாற்றம் செய்கிறதுங்கிறது விளங்கிக்கும். சாராம்சம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எந்த அலகை மாற்றுறோமோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த 3ஆம் கேள்வியில் கிலோவை மைக்ரோவை மாற்றணும். அப்போ கிலோவை கொண்டு வந்தோம், கிலோக்குரிய பெருமதியை கொண்டு வந்து எதா மாற்றுறோமோ அதால் பிரித்து போட்டு வர்க்கம், அதாவது கிலோமீட்டர் வர்க்கம் மைக்ரோமீட்டர் வர்க்கம்னு சொன்னால் அடுக்கில் அதை போட்டோம். கணம்னு சொன்னால் கணத்தை போட்டோம். 1ஆம் அடுக்கு இருந்தால் 1ஆம் அடுக்கை போடுவோம். சரியே, உங்களுக்கு விளங்கிட்டு நம்புகிறேன்.